சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தூதுவர் சிபியோவின் மனம் கவர்ந்த செழியன் அவரோடு செல்வதையே தூதுவரும் விரும்புவார். அகஸ்டஸ் பெருமகனாரும் செழியனுடன் உரையாடினால் அவரது திறமையை உணர்ந்து போற்றுவார். பலே மகேந்திரா, நீ இந்த அளவிற்கு மனம் மாறி செழியனை பாராட்டுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இளவரசே, செழியன் ரோமாபுரிக்கு சென்று திரும்பும் போது மகேந்திரன் மட்டுமல்ல, செழியனுக்கு மாறுபட்டு பேசிய மணிமாறனும் அவன் தந்தையும் கூட செழியன் தான் பொருத்தமானவன் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி சொல்லுங்கள். தாங்கள் சில நாட்களில் புரிந்து கொண்ட அளவிற்கு கூட பல காலம் இருந்தவர்கள் அறியவில்லையே என வியப்பாக இருக்கிறது. அமைச்சரே, சொல்லுங்கள் இளவரசே. செழியனை பற்றிய விவாதம் அவையில் நடக்கும்போது செழியன் இல்லாமல் இருப்பது நல்லது என்றுதான் சிப்பியோவிற்கு சில இடங்களை சுற்றி காட்டுவதற்கென்று செழியனை அனுப்பிவிட்டு அவையை கூட்டச் செய்தேன். இனி நீங்கள் முறைப்படி அனைவருக்கும் இதை பற்றி அறிவித்து விடுங்கள். ஆணை இளவரசே. இப்போது பார், 12 போட்டு உன் காய்களை எல்லாம் தாண்டி வெகு தூரம் போய்விட போகிறேன். எவ்வளவு தூரம் போனால் என்ன? எனது காயை வெட்டாமல் நீ உள்ளே போக முடியாது. அதற்கு முன்னால் உன்னுடைய ஒரு காயாவது வெட்டுப்படாமல் போய்விடுமா என்ன? எனது காயை அவ்வளவு எளிதில் வெட்டிவிட முடியுமா என்ன? அப்படி சொல்லுங்கள் சாமி. யாராவது தன்னோட காய அவ்வளவு சுலபமா வெட்ட விடுவாங்களா? இவர் நினைச்சா உங்க காய உடனே வெட்டிவிட முடியுமா? ஏய், யார் நீ? இங்கு எதற்காக வந்தாய்? வந்ததும் இல்லாமல் எங்கள் பேச்சில் குறுக்கிடும் உரிமையை உனக்கு யார் தந்தது? தப்பா நினைக்காதீங்க சாமி. தாயக்கட்டு ஆடும்போது கூட 2 பேர் நின்னு அதை பத்தி ஏதாவது சொன்னாதான் ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதற்கெல்லாம் உன்னை யாரும் அழைக்கவில்லை, போய்விடு. சரி சாமி, நான் போறேன். பழம் விற்க வந்தவனுக்கு எதுக்கு இந்த பேச்செல்லாம்? ஏதாச்சும் 2 பழத்தை வாங்கிக்கிட்டா நானும் போய் மிச்சம் இருக்கிற பழங்களை அங்கங்க வித்துட்டு போய்கிட்டே இருப்பேன். பழமா? எங்கே கூட இருக்கு பார்க்கலாம். எல்லாம் கனிஞ்ச பழம். இன்னைக்குதான் மரத்துல இருந்து பறிச்சது. ருசினாலும் ருசி, அப்படி ஒரு தித்திப்பு. எங்கே பார்ப்போம். என்ன இங்கே சத்தம்? யார் இவன்? பழம் விக்கிறவன் சாமி. இன்னைக்கு பார்த்து சரியாவே பழம் விக்கல. அந்தை சாஞ்சி போச்சு. இங்கேயாவது இவங்களாவது வாங்குவாங்களான்னு வந்தேன். ருசினாலும் ருசி, அப்படி ஒரு தித்திப்பு. ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னொன்னு கொண்டான்னு உங்க வவரு சொல்லுங்க. தேவையில்லை. இங்கே எங்களுக்கென்று சமையல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, உங்களுக்கு இங்கே செய்யும் சமையல் பிடிக்கவில்லையா அல்லது போதவில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு எதற்கு பழக்காரனை கூப்பிட்டு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? போகச் செல்லிவனை. ஐயா, ஐயா நில்லுங்கள். இப்போது புரிகிறதா? இதற்காகத்தான் தடுத்தேன். பழக்காரா, உன் கூடையை எடுத்துக்கொண்டு புறப்படு. அவர் ஆசைப்பட்டு கேட்டாரு சாமி. கூடையும் இறக்கிட்டேன். ஒரு பழத்தையாவது எடுத்துக்கங்க சாமி. வேண்டாம் என்கிறோமே, பிறகு என்ன? காசு இல்லைனாலும் பரவாயில்ல சாமி, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாய். இப்போது போக போகிறாயா, இல்லை உன் மார்பை குத்தி கிழிக்கட்டுமா? நான் போயிடுறேன் சாமி. இந்த தெருவுலயே அங்க இங்கன்னு பழத்தை வித்துக்கிட்டு இருப்பேன். வேணும்னா ஒரு குரல் கொடுங்க, ஓடி வந்து கொடுத்துட்டு போறேன். சரி போ. வர சாமி. அமருங்கள்.
என்ன சமையல் பணி முடிந்தாயிற்றா? இன்னும் சிறிது நேரத்தில் ஆகிவிடும். ஏன் இவ்வளவு தாமதம்? தேவையான உணவு பண்டங்கள் எங்கேயும் கிடைக்கவில்லை. தேடி அலைந்து வாங்கியதில் காலதாமதம் ஆகிவிட்டது. நான் என்னுடைய ஒவ்வொரு கணத்தையும் கணக்கிட்டு அங்கங்கு செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு சாதாரண உணவுக்காக என்னை இங்கேயே அடைத்து வைத்தால் எப்படி? நிலைமை புரியாமல். நீ ஒரு காரியம் செய். சொல்லுங்கள். வெளியில் ஒரு பழ வியாபாரி இருக்கிறான். அவனை உள்ளே வரச் சொல். சரி. பழக்காரன் எங்கே? அவனை தான் அனுப்பிவிட்டேனே. தலைவரிடம் சொல்லிவிடு. மடையா, தலைவர் தான் கூப்பிட சொன்னார். தலைவரா? அவனை அனுப்பிவிட்டேனே. அவன் இந்நேரம் எங்கு போயிருப்பானோ? இங்கதான் இருக்க சாமி. நீ இன்னும் போகவில்லையா? இல்ல சாமி, மறுபடியும் கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு இங்கதான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் நல்லதாக போயிட்டு. உள்ளே வா. சரிங்க சாமி. என்ன பார்க்கிறாய்? குடிசையா இருந்தாலும் அழகா இருக்கு இந்த ஊடு. சரி சரி, பழத்தை கொடு. உங்களுக்காக சமைக்கிறாங்கன்னு சொன்னீங்களே சாமி. என்ன செய்வது? இந்த மூடர்கள் என் அவசரத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் சமையல் பணியை முடிக்காமல் இருக்கிறார்களே. அதனால என்ன சாமி, இந்த பழத்துல ஒண்ணு சாப்பிட்டா போதும், பசி எல்லாம் பறந்துடும். அதுலயும் ருசினா ருசி, அப்படி ஒரு தித்திப்பு. உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? அதைத்தானே வந்ததிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீயே ஒரு நல்ல பழத்தை தேடி எடுத்துக்கொடு. ஆகட்டும் சாமி. மேல இருக்கிற பழத்தை விட அடியில ரொம்ப கனிஞ்ச பழம் இருக்கு, அதை எடுத்து கொடுக்கறேன். சரி சரி, கொடு. எல்லோரும் அவரவர் ஆயுதங்களை கீழே போடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் தலைவனின் உயிர் மிஞ்சாது. வீரர்களே, கத்தியை கீழே போடு. ஓடி கீழே. எழுந்திருங்கள் அனைவரும். ஆயுதங்களை கீழே போடச் சொல். இல்லையே என் கட்டாரி உன் தலையை பதம் பார்த்துவிடும். கீழே போடுங்கள். யார் நீ? சோழ நாட்டின் தளபதி பார்த்திபன். நீ நீ எப்படி இங்கு வந்தாய்? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்கிறாயா? சோழ நாட்டிற்குள் புகுந்தது முதலே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். இங்கு வந்த பின் அவ்வளவு எளிதாக தப்பித்து விட முடியும் என்று நினைத்தாயா? இங்கிருக்கும் சிலரை வளைத்து பிடித்து விட்டால் வேளிர்கள் யாவரையும் பிடித்து விட்டதாக நினைத்தாயா? அங்கங்கே நாங்கள் அமைத்திருக்கும் பாசறைகளை உன்னால் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீயே அகப்பட்ட பிறகு அவர்களைத்தானா பிடிக்க முடியாது? உன்னை அடைத்து வைக்கும் சிறைச்சாலையில் அவர்களையும் கொண்டு வந்து அடைக்கும் போது நீயே அதை புரிந்து கொள்வாய். நட நட. செல் செல். அனைவரையும் பிடித்தாயிற்றா? பிடித்தாயிற்று தளபதியாரே. வீரர்களே, நீங்கள் இவர்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். நான் அவனை பிடித்து விட்டு வருகிறேன். செல்லுங்கள்.
பக்கமாக யாராவது ஓடி வந்தார்களா? இல்லையே. இந்த பக்கம் தானே ஓடி வந்தான். யார்? ஒரு முக்கியமான குற்றவாளி. ஒருவேளை கோயிலுக்குள் எங்காவது ஒளிந்து கொண்டிருப்பானா? அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் இங்குதானே இருக்கிறேன். சுற்றும் முற்றும் நன்றாக பார்த்து விட்டுதான் நடை சாத்தி விட்டு வருகிறேன். எதற்கும் ஒருமுறை கோயிலை திறந்து பார்த்து விடலாம் என்று நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும். நடை சாத்திய பிறகு மீண்டும் திறக்கக்கூடாது. பிறகு தெய்வ குத்தமாகிவிடும். நிச்சயமாக சொல்கிறேன், உள்ளே யாருமே இல்லை. வணக்கம் செலியா. வாசிப்பியோ? என்ன செலியா, வழக்கமாக இந்த நேரத்திற்கு என்னை தேடி என் இருப்பிடத்திற்கு வந்து விடுவாய். நாம் இருவரும் வெளியில் செல்வோம். ஆனால் இன்று நீ வரவில்லை. அதனால்தான் உன்னை தேடி நானே உன் இருப்பிடத்திற்கு வந்து விட்டேன். என்ன காரணம்? ஏன் நீ வரவில்லை? ஏதோ ஒரு யோசனையில் நேரம் போனதே எனக்கு தெரியவில்லை. எதை பற்றி அத்தனை தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாய்? தூக்கில் தொங்கிய அந்த வேளிர் வீரனை பற்றி இன்னமும் ஒரு துப்பும் கிடைக்கவில்லையே. அது பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரே கோணத்தில் யோசிக்காமல் மாற்றி யோசித்து பார் செலியா. நீ என்ன சொல்கிறாய் சிப்பியோ? ஓரிரு நாட்களுக்கு அதை பற்றி யோசிக்காமல் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. பிறகு புதியதாக வேறு கோணத்திலிருந்து யோசிக்க ஆரம்பித்தால் ஏதேனும் துப்பு கிடைக்கும். இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. நானும் முயற்சித்து பார்க்கிறேன். சரி, உனக்கு அந்த இனிய செய்தி கிடைத்ததா? என்ன செய்தி? உனக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்போது எதற்கு இந்த பாராட்டு? என்ன இப்படி கேட்கிறாய்? உனக்கு செய்தி தெரியாதா? மன்னர் மகாராணியார் சார்பாக பாண்டிய நாட்டு தூதுவராய் என்னுடன் ரோமாபுரி வருவதற்கு உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீதான் என்னுடன் வரப்போகிறாய். சிப்பியோ, நீ சொல்வது உண்மைதானா? என் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உண்மையாகத்தான் சொல்கிறேன். உன்னைத்தான் ரோமாபுரி செல்லும் பாண்டிய நாட்டின் தூதுவனாக நம் பாண்டிய மன்னர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சேர மன்னரின் முன்னிலையில் இளவரசர் இளம்பழுதி இதை அரச சபையில் அறிவித்து விட்டார். இல்லை சிப்பியோ, இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னுடன் ரோமாபுரிக்கு நான் வரப்போவதில்லை. ஏன் செழியா? வணக்கம் சேர மன்னரே, வாருங்கள். வாருங்கள். ஏன் செழியா, எதனால் நீ ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதற்கு மறுக்கிறாய்? மன்னர் போக வேண்டிய இடத்தில் நான் எப்படி போக முடியும்? அது எவ்வளவு தவறான விஷயம். அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு ரோமாபுரி தூதுவரை பாதுகாக்கும் பாதுகாவலர் பதவியை மன்னர் கொடுத்தார். எனக்குரிய அதிகபட்ச தகுதி அவ்வளவுதான். அதை தாண்டி அவருக்கு பதில் ரோமாபுரி நாட்டிற்கு செல்வது என்பதெல்லாம் வேண்டாம். என்ன செழியன் இப்படி கூறுகிறீர்கள்? பாண்டிய மன்னர் தன் சார்பாக உங்களை தேர்ந்தெடுத்தது தங்களுக்கு அவர் தந்திருக்கும் மிகப்பெரிய கௌரவம், அங்கீகாரம். அதையேன் வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள்? உங்களின் பலம் என்ன என்பது உங்களுக்கே தெரியவில்லை செழியன். ஆனால் பாண்டிய மன்னரோ உங்கள் பலம் என்ன என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தகுதியுடையவர் நீங்கள்தான் என்று பாண்டிய மன்னர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். செழியா, உன்னை பாண்டிய நாட்டு தூதுவராக ரோமாபுரி நாட்டிற்கு சிப்பியோவோடு அனுப்ப நம் பாண்டிய மன்னர் எடுத்த முடிவில் நம் சோழ மன்னரின் பங்கும் இருக்கிறது.
பாண்டிய நாட்டு தூதுவராக செழியனை தேர்ந்தெடுங்கள் என்று சோழ மன்னர் அவருக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். நானும் உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று பாண்டிய மன்னரிடம் கூறினேன். கேட்டாயா செலியா? சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் முப்பெரும் வேந்தர்களும் சேர்ந்து பாண்டிய நாட்டு தூதுவனாக ரோமாபுரி நாட்டிற்கு நீதான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இத்தகைய பெருமை வாய்ந்த உன்னை என்னுடன் என் நாட்டிற்கு அழைத்துச் சென்று எங்கள் அகஸ்டஸ் பெருமகனாரிடம் அறிமுகப்படுத்த போவதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. செழியா, நீ ஏன் பாண்டிய மன்னருக்கு பதிலாக உன்னை தேர்ந்தெடுத்ததாக நினைக்கிறாய்? அவர் உனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறார். அதை பொறுப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்துக்கொள். ஆமாம் செழியன். சேர மாமன்னர் சொல்வது போல் பாண்டிய நாட்டு தூதுவராக நீங்கள் ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதை பாண்டிய மன்னர் உங்களுக்கு இட்ட பணி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சொல், உன் சம்மதத்தை சொல் செலியா. மூவேந்தர்களும் சேர்ந்து என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது எனக்கு பெருமை தரும் விஷயம். அம்மூவேந்தர்களின் நம்பிக்கையை நான் தகர்ப்பதாக நினைக்காதீர்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் பாண்டிய மன்னரை விட்டு பிரிவதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஒருவேளை நான் பாண்டிய மன்னரை விட்டு பிரிந்து செல்வதுதான் அவரின் ஆணை என்றால் மன்னரின் ஆணையையும் மீற நான் தயங்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அமைச்சரே, வேளியர்களை பிடிக்கும் முயற்சியில் தற்பொழுது ஒரு படி முன்னேறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பார்த்திபன் அதை சாதித்திருக்கிறான். இதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மன்னவா, எந்த செயலிலும் முதல் அடி எடுத்து வைப்பதுதான் சிரமமானது. எப்படியாவது முயன்று அதை செய்துவிட்டால் அடுத்த அடிகளை வைப்பதற்கு தானாக வழி கிடைக்கும். பார்த்திபன் என்ன செய்தார்? அதை நான் சொல்கிறேன் அமைச்சரே. அந்த திட்டத்தை நானும் பார்த்திபனும் இணைந்துதான் வகுத்தோம். ஒரு குறிப்பிட்ட குடிசையில் சந்தேகப்படும்படியாக சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தலைவன் அவ்வப்போது வந்து செல்கிறான் என்பது பற்றி ஒற்றர் தலைவன் வந்து சொன்னது முதலே அதற்காக நாங்கள் இருவரும் தயாராகிவிட்டோம். பார்த்திபன் என்ன செய்தான் என்பது பற்றி தாங்கள் இன்னும் சொல்லவில்லையே. ஒரு பழ வியாபாரியாக வேடமிட்டு சென்ற பார்த்திபன் பழம் விற்பது போல் அவர்கள் குடிசைக்குள்ளே புகுந்து அங்கிருந்து அனைவரையும் வளைத்து பிடித்து விட்டார். நியாயமாக நானும் பார்த்திபனோடு இணைந்து சென்றிருக்க வேண்டும். இளவரசன் என்ற முறையில் என்னை பார்த்தவர்கள் யாராவது இருந்து கண்டுபிடித்து விட்டால் போட்ட திட்டம் நிறைவேறாமல் போய்விடுமே என்பதால் தான் போகவில்லை. நீ நினைத்தது சரிதான் கிள்ளிவளவா. நீயோ நானோ சென்றால் நம்மை எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். மாமன்னருக்கு வணக்கம். வா பார்த்திபா, நீ புரிந்த சாதனையை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பழ வியாபாரி போல் சென்று பக்குவமாக பகைவர்களை வளைத்து பிடித்து விட்டாய் என்பதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை மன்னவா. ஏன் அப்படி சொல்கிறாய் பார்த்திபா? தலைவன் யார் என்பது தெரிந்து அவனை நெருங்கி உரையாடி கத்தி முனையில் வளைத்து பிடித்தும் அவன் தப்பித்து விட்டான். என்ன, தலைவன் தப்பித்து விட்டானா? ஆம் அமைச்சரே. அதை நினைக்க நினைக்க என் மனம் ஆறவில்லை, வருத்தம் தீரவில்லை. பார்த்திபா, நீ ஏன் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ அந்த தலைவனை துரத்திக் கொண்டு சென்று எப்படியும் அவனை பிடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தாய் என்பது எனக்கு தெரியும். சில நேரங்களில் நம்மையும் மீறி எதிரிகள் நம்மிடமிருந்து தப்பித்து விடுவார்கள். அதற்காக நாம் வருந்த தேவையில்லை. அதிலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் நிலை என்ன? அந்த தலைவன் பூம்புகாரை விட்டு தப்பிக்கவே முடியாது.